கிருஷ்ணார்ப்பணம். சாங்கிய யோகத்தில் 19வது ஸ்லோகம் இன்றைக்கி நம்முடைய சிந்தனை. ஸ்லோகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். என்னன்னு பார்க்கலாம். 19வது ஸ்லோகம். ய ஹேனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விசானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை. ய ஹேனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விசானீதோ நாயம் அந்தி ந ஹன்யதே. ய ஏனம் வேத்தி ஹந்தாரம், எவன் இந்த ஆத்மாவை கொல்ல முடியும்னு நினைக்கிறானோ அவனும், எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டவனாக நினைக்கிறானோ அவனும். ரெண்டு பேர். நான் போய் ஒருத்தர் ஆன்மாவை கொன்னுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவன், அவன் என்னுடைய ஆத்மாவை கொன்னுட்டான். அப்போ ஆத்மாவை கொல்றவன் ஒருத்தன், என்னுடைய ஆத்மாவை கொன்னுட்டான்னு நம்புறவன் ஒருத்தன். செயல் கொன்னுட்டவன், அந்த செயலுடைய விளைவு கொன்னுட்டேன்னு நம்புறவன். அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. உபௌ தௌ, இந்த ரெண்டு பேருமே உண்மையாகவே ந பிசானீதோ, உண்மையை புரிந்து கொள்ளலை. என்ன உண்மை அப்படின்னா, உண்மையிலேயே யாருமே ஆன்மாவை கொல்லவும் முடியாது. ஆன்மா என்பது கொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்து அல்லது பொருளும் கிடையாது. அப்போ இந்த சூத்திரத்தில் ஆன்மா அல்லது மனதினுடைய மூலமான, உயிரினுடைய மூலமான ஆன்மாங்கிறத பற்றி கண்ணன் இங்கே பேசுகிறாரு. இப்போ கண்ணன் இதை பேசுவதற்கு என்ன காரணம், முதல்ல அதை பார்த்துருவோம். குருஷேத்திரம் போர், அர்ஜுனன் வந்து நிற்கிறான். இது வரைக்கும் அர்ஜுனன் எந்த இடத்துலையுமே தோல்வியே அடையாதவன். அர்ஜுனன் தோல்வியே அடையாதவன். முறைப்படி எல்லா வெற்றியையும் தனக்கு உரியவனாக மாற்றிக்கொண்டவன். கூட கிருஷ்ணர் வேற. அப்படிப்பட்ட அர்ஜுனன் தன் முன்னாடி நிற்கக்கூடிய, தன் மீது போரிடக்கூடிய இவர்களையெல்லாம் பார்க்குறான். இதுக்கெல்லாம் காரணம் தான் தானோ? அப்போ இந்த அதர்மம் தர்மம் இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது சரியா தப்பா அப்படின்னு மனம் குழம்பி, எப்போ மனம் கலங்குதோ அந்த வினாடியே எண்ணம் தெளிவு இருக்காது. மனதிலிருந்து வருவது எண்ணம், எண்ணம் தான் சொல்லா மாறும், சொல்லுதான் செயலா மாறும். அப்போ உண்மையிலே ஒரு மனிதன் மனதை இதமாக வைத்துக் கொள்ளணும், சுத்தமாக வைத்துக் கொண்டா போதும். அவனுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும், சொல்லு சுத்தமாக இருக்கும், செயல் சுத்தமாக இருக்கும். செயல் திருத்தி பணிக்கொள்வான் மாதவன் அப்படின்னு ஒரு ஆழ்வார் சொல்றாரு. அப்போ செயலை திருத்தணும்னா, செயலுக்கு காரணமாக எண்ணத்தை திருத்தணும்னா, எண்ணத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனம் திருந்தணும். இப்போ மனம் குழம்பி அப்படியே சோர்வுற்று நான் தழுத்தழுத்து பேச முடியாமல் அப்படியே மயங்கி சுத்தமாக தன்னுடைய ஆண்மைத்தனத்தில் இழந்து அப்படியே கலங்கி விழுந்து போர் புரிய மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனுக்கு இப்போ கண்ணன் குருவாக நின்று உபதேசம் பண்ணுறார். அப்போ கண்ணனுக்கு இப்போ உபதேசம் பண்ணக்கூடிய அந்த சூழல் கிடைச்ச உடனே என்ன தெளிவுபடுத்தணும்னா, அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். இப்போ நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, அப்போ மனம்னா யாரு? இப்போ நான்ங்கிற சிந்தனையோடு, நான் என்கின்ற விழிப்போடு எனக்கு உள்ளிருந்து ஏதோ என்னை செயல்படுத்துது பாருங்க, அது மனம். அப்போ இந்த மனமுத்தை உள்ளிருந்து ஏதோ ஒன்று செயல்படுத்துது, அது என்னங்கிறத பற்றி ஆரம்பித்து அதை பற்றி நீங்கள் ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா, அதை பற்றி தெளிவு கிடைச்சதுன்னா அது அகநோக்கு. அந்த அகநோக்கு இந்த மனதை தெளியப்படுத்தும். அப்போ மனம் தெளியணும்னா தன் அகத்தை நோக்கி தேடணும், அகத்தை நோக்கி தேடணும். அர்ஜுனனுக்கு இப்போ என்னன்னா, இது வரைக்கும் இந்த மனம் புறத்தை பற்றியே தேடி பழகப்பட்டிருக்கு. புறத்தில் உள்ள பொருள்களை பற்றியே அதை பிடிச்சிக்கிட்ட இந்த மனம், அவற்றினால இந்த புலன்களால் பெறப்பட்ட இன்பத்தினுடைய அடிப்படையில் இந்த மனம் புறத்தை பற்றியே ஆராய்ந்து புறம்போக்காராக இருக்கு. கிராமத்தில்
பண்படுத்தப்பட முடியாத, பண்படுத்துவதற்கு உகந்ததல்லாத அல்ல பண்படுத்தாத விடப்பட்ட நிலங்களுக்கு பேர் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ புறம்போக்கு அப்படின்னா அது எதுக்கும் உதவாது, வீணா போகுதுன்னு அர்த்தம். அது யாருமே உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. அது யாருக்குமே தேவையில்லை. தேவையில்லாத ஒன்று புறம்போக்கு. இப்போ அர்ஜுனன் இந்த புறத்தினுடைய போக்கினால புலன்கள், புலன்களுடைய இன்பம் இவற்றையினால ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி அவற்றையெல்லாம் தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி கொள்ளக்கூடிய தானுங்கிற அந்த ஆணவம் அகந்தையில தான் இதுவரைக்கும் தலைவர் அப்படியே ஜாலியாக இருந்திருக்கார். குடாகேசன் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி தேவைப்பட்டால் தூங்குவான், இல்லைன்னா தூங்க மாட்டான். அப்போ இப்படி புலன்களை வசப்படுத்தி, பொருள்களை வசப்படுத்தி, புறத்தை வசப்படுத்தி அவற்றில் தான் அரசன் என்றும் தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற அந்த தான் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ள உருவாயிடுச்சு. அப்போ புறத்தில் இப்போ நிகழக்கூடிய இந்த அழிவு, மாற்றம் இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ அப்படின்னு அஞ்சு நடுங்கி உண்மையிலேயே ஐயோ நம்ம பண்ணுறது தர்மமா அதர்மமா என்கிற குழப்பத்தில் அப்படியே மனம் கலங்கி கிடக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட இந்த அர்ஜுனனுக்கு இப்போ மனதை புறம்போக்கிலிருந்து விடுவித்து அகம்போக்கை தெளிவிக்க வேண்டும். அப்போ மனதுக்கு உள்ள உயிர், உயிருக்கு உள்ள அறிவு, அதுக்கு உள்ள ஒரு ஞானம், அந்த ஞானத்துக்கு பேர் சுத்த வெளியான ஆன்மா. நம்ம முன்னோர்கள் அப்படிதான் பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மாவை பற்றிய தெளிவு இவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, அப்போ இந்த ஆன்மாவை பற்றி தெளிவு அடைந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, முயற்சி செஞ்சு அப்படி பல சித்தர்களும் பித்தர்களும் இருக்காங்க. அப்போ இந்த மனம் தன்னுடைய மூலத்தை பற்றி அவற்றின் மூலமாக உண்மையான சுத்தமாக இருக்கக்கூடிய அறிவாக மனம் பற்ற என்ன மாறும் அப்படின்னா முழுமையான தெளிவு பெறும். அப்படிப்பட்ட தெளிவு பெற்றவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள். அந்த உயர்ந்த தன்மை அடைந்தவர்கள் தான் செயற்கரிய செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு மனம் புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த நிகழ்வுகளில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாம புறம் போக்கிலிருந்து மனதை விடுவித்து அகப்போக்கின் வழியாக பயிற்சியின் மூலமாக தெளிவு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட தெளிவு பெற்றவர்கள்ல இப்போ கிருஷ்ணர் பரம்பொருளே வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட தெளிவுடைய ஒரு மனமுடைய கிருஷ்ணர் இதே தெளிவை இப்போ அர்ஜுனனுக்கு கொடுக்கணும். அப்போ இதுக்கு முன்னோர்கள் நமக்கு செஞ்ச ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சாதாரணமாக கம்யூனிகேஷனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். அந்த சிக்னலை வேற ஒரு வேவாக மாறக்கூடியது, வேற ஒரு வேகமாக பரவக்கூடிய ஒரு வேவாக மாற்றணும். அது பேர் டிரான்ஸ்மிட்டர். இந்த சிக்னலையும் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த டிரான்ஸ்மிட்லேருந்து பண்ண வேவை வாங்குறோம் பேர் ரிசீவர். இதை மறுபடியும் அதை அனுபவிக்க போகிறோம் அப்சர்வர். அப்போ இங்கே ஒரு அப்சர்வர் அல்லது இங்கே ஒரு சோர்ஸு, அங்கே ஒரு அப்சர்வர். இந்த சோர்ஸு ஒரு தகவலை கொடுக்குது, இந்த கேட்பாளர் அப்சர்வர் அதை கேட்கணும். இவர் பக்கத்தில் இருந்தால் இவர் சொல்கிற நேரம் கேட்டுரும். நான் இங்கே இருக்கிற ஜெர்மனில் இருக்கிற ஒரு நபருக்கு நான் பேசணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ முதல்ல நீங்கள் பேசுங்க, ஒரு மைக்குக்கு முன்னாடி பேசுங்க. மைக் என்ன பண்ணுன்னா நீங்கள் பேசுகின்ற ஒளி அலையை மின்காந்த அலையாக மாற்றும். பேசுகின்ற ஒளி அலையை மின்காந்த அலை. மின்காந்த அலை என்பது ஒளி, லைட்டு, ஒளியின் வேகத்தில் நகரும். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஜெர்மனி 3 லட்சம் கிலோமீட்டர் கிடையாது. ஒரு வினாடிக்குள்ளே இந்த வேவ் அங்கே போயிடும். அப்போ நான் பேசின ஒளி இந்த மைக்கு மின்காந்த அலையை மாற்றின உடனே வித்தின் எ செகண்ட் ஜெர்மனி போயிடுச்சு. மின்காந்த அலையாக இருக்கக்கூடிய அங்கே உள்ள மனுஷனுக்கு அந்த மின்காந்த அலை புரியாது. உடனே அங்கே ஒரு ரிசீவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா மின்காந்த அலையை இவர் பேசின ஒளி எப்படியோ அதே மாதிரி ஒளியாக மாற்றுது. அவ்வளோ அற்புதம் பாருங்கள். இந்த ஒளியே மைக்ரோஃபோன் எப்படி மின்காந்த அலையாக மாற்றிச்சோ அந்த லவுட் ஸ்பீக்கர் மின்காந்த அலையை ஒளி அலையாக மாற்றின உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு, விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்? அப்போ மனம் தெளிவடைந்த இந்த சித்தர்கள், ஞானிகள், இந்த இறையருள் கண்ணன் இவர் மனம் தெளிந்த ஞானி. அப்போ தெளிவடைந்த இந்த மனதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணம் சொல்லுதான் இந்த சாங்கி யோகங்கிற பகவத்கீதை. அந்த எண்ணம் சொல்லுங்கிறது என்னன்னா தெளிவு பெற்ற மனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம் சொல்லுதான். இப்போ அதான் செயல். அப்போ இந்த மனத்தினுடைய தெளிவை வெளிப்படுத்துவது யாருன்னா இப்போ கண்ணன் என்கின்ற அந்த உடல்ங்கிற அந்த சொரூபம். அப்போ மனதில் இருக்கக்கூடிய தெளிவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உடம்பு வேணும். அது கண்ணன்கிற அந்த உடம்பு. அந்த உடம்பின் வழியாக அது வெளிவருது. அப்போ அந்த வெளிவந்த அந்த வார்த்தைகள், அந்த சொல்ல
இப்போ பதிவு வச்சுட்டாங்க பகவத்கீதை சாங்கியோகமாக. இப்போ நான் அந்த சொல்லை படித்து அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை புரிய 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 எந்த மனம் இந்த சொல்லை வெளிப்படுத்துதோ அந்த சொல்லையோ செயலையோ நான் புரிந்து கொள்ள இந்த சொல்லை வெளிப்படுத்தக்கூடிய இந்த உடம்பினுடைய மூலமான மனம் அந்த தன்மையை பெறுது. அப்போ ஞானத்தை ஒருத்தர் கொடுக்கணும்னா அப்போது ஞானம் பெற்ற ஒரு மனம், அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உடம்பு, அந்த வெளிப்பட்ட உடம்பு போலேயே இன்னொரு உடம்பும் அதே மாதிரி ஒரு செயலையோ சொல்லையோ அந்த செயலுடைய தன்மையோ புரிந்து கொண்டு செயலாற்ற இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் தெளிவடையும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த மனம் தெளிவடையணும்னா இந்த மனம்ங்கிறது இந்த உடம்புங்கிறதுன்னா உள்ளே தெளிவு பெற்ற ஆன்மாவின் தொடர்புடைய மனதை வெளிப்படுத்தக்கூடிய உடம்பாக மாறணும் ஒழிய புறத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பை குளங்களை அனுபவிப்பதற்கு மட்டுமே இந்த மனம்னு ஆயிடக்கூடாது. இந்த மனதை வச்சு தான் இன்னொரு உடம்பிலிருந்து அதை பெற்று அதை இந்த உடம்பின் வழியாக இந்த மனம் தெளிவுபடணும். அப்போ புறத்திலிருந்து ஞானமும் வரும், புறத்திலிருந்து அஞ்ஞானமும் வரும். அப்போ புறத்திலிருந்து ஞானம் வரும், அஞ்ஞானம் வரும். ஆனால் இது எது ஞானம் எது அஞ்ஞானம் தெரியணும்னா இந்த மனம் தெளிவடையணும். அதனால் இந்த மனதை புறத்தில் இருக்கிற ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அகத்தில் இருக்கும் ஞானமான ஆன்மா என்ற ஒன்றை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இது வள்ளுவர் எதாவது சொல்லாமல் இருப்பாரா? சொல்றார, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரிச்சிங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, பொருள் சார்ந்த உலகம். இன்னொன்று நான் மெட்டீரியலிஸ்டிக் உலகம், அதில் எந்த பொருளும் இருக்காது, வெறும் மனம், மனதனுடைய கற்பனை திறன், அதனுடைய உள்ளவர்களுடைய அறிவு, இப்படி தான் யோசிக்கணும். அப்போ இந்த மனம்ங்கிற இந்த நான் என்ன ஆகுது அப்படின்னா எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் கண்மம். அப்போ இந்த மனம் எந்த செயலை செய்யணுங்கிறதுல தெளிவில்லைன்னா என்ன செயலை செஞ்சாலும் அதுக்கு விளைவு உண்டு. சார் நான் தெரியாமல் சயனைடை சாப்பிட்டுட்டேன், செத்து தான் போகணும். அப்போ இந்த மனம் என்ன செயலை செஞ்சாலும் அதுக்கு விளைவு உண்டு அப்படிங்கிற இந்த மனதோட ஒன்று உருவாகுது, அது பேர் கண்மம். உடனே இந்த கண்மத்தை தாண்டி இந்த மாதிரி ஏன் அந்த செயலை செய்கிற அப்படின்னா அந்த மனதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொன்று எதையாவது செய்யும் தூண்டுறது யாருன்னா ஆணவம். இந்த ஆணவமும் கண்மம் சேர்ந்து மனதுக்கு ஒரு மாயை கொடுக்குது. என்ன மாயைனா எல்லாம் நான் தான் செய்கிறேன். அது பரவாயில்ல. இந்த வெளியில் இருக்கக்கூடிய புறப்பொருளாகிய இந்த பற்று உள்ள இந்த புறப்பொருளாகிய மெட்டீரியலிஸ்டிக் உலகம் எல்லாம் அதை பொருளாகும், அந்த உடம்பை தான் மனமாகும், அதை தான் மனுஷனாகவும் நினைக்குது. அப்போ உண்மையாகவே நீ பார்க்கக்கூடிய உடல் உன்னுடைய உடல்னாலும் அந்த உடல் நீயானா இல்லை. அப்போ அந்த உடலுக்கு தாண்டி மனம், அந்த மனத்துக்கு தாண்டி ஒன்று ஆன்மான்னு இருக்குது. அந்த ஆன்மாவை பற்றி உனக்கு புரியல. அப்போ இதெல்லாம் நான் தான் செய்கிறேங்கிற அந்த எண்ணம் அர்ஜுனனுக்கு அதிகமாக இருக்குது, தலையோங்கி நிற்குது. யாருக்கு தற்பெருமையும் உங்களை நீங்கள் அளவு போட்டுக்கலாம் வருதோ அவன் உடனடியாக மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போறான்னு அர்த்தம். அப்போ இந்த தற்பெருமை என்பது ஒரு மாயை. அந்த தற்பெருமை வருவதற்கு காரணம் அவனுடைய கண்மம் தான். ஏதோ செஞ்சு அதனுடைய விளைவுலாம் தனக்கு சாதகமாக இருக்கணும் நடந்துட்டு இருப்பான். அதனால் வருவது யாருன்னா ஆணவம். அப்போ முதல்ல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா இந்த மனிதன் புறப்பொருளிலிருந்து விடுபட்டு தன்னை பாதுகாக்க வேண்டுமானால் முதல்ல விட வேண்டியது தற்பெருமை மாதிரி ஒரு ஆபத்து எதுவுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதத்தில் ஒரு கதை. அர்ஜுனனுடைய காண்டிபத்தை யாராவது பழித்து சொன்னாங்கன்னா உடனே காண்டிபத்தை எடுத்து யார் பழித்து சொல்கிறாங்களோ அவனை அழிச்சிருவான், சாகடிச்சிருவான். இது காண்டிபத்தின் மீது அவன் செய்த ஆணை, சத்தியம். ஒரு நாள் விளையாட்டாக தர்மர் ஏதோ ஒரு சூழ்நிலை காண்டிபத்தை பற்றி ஒரு விளையாட்டை ஒரு குறை சொல்லிடுறார். காண்டிபத்தை குறை சொன்ன உடனே இப்போ அர்ஜுனன் தவிக்கிறான், அவர் வழி இல்லை, தர்மரை கொல்றதுக்கு தயாராகிட்டான். ஏன்னா காண்டிபத்தினுடைய சத்தியம், காண்டிபத்தின் மீது செய்த அந்த சத்தியத்தினுடைய தன்மை என்ன பண்ணுறது துடிக்கிறான். தர்மர் தெரியாமல் செய்ய இப்போ காண்டிபத்தை கையில் எடுத்துட்டான். அப்போது வழக்கம் போல் கண்ணன் வரார். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி காண்டிபத்தை பழிச்சா காண்டிபத்தை யார் பழிச்சாலும் அழிக்க வேண்டியது என்பது காண்டிபத்தின் மீது நான் செய்த சத்தியம். இது தெரியாமல் தர்மர் காண்டிபத்தை விளையாட்டாக பழிச்சிட்டாரு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆபத்தான சூழ்நிலை. உடனே அவர் சொல்கிறார், அர்ஜுனை கொஞ்சம் வெயிட் பண்ணு. கண்ணன் தர்மரை கூப்பிட்டார். தர்மா, உன்னை பற்றி நீ 4 வார்த்தை தற்பெருமையாக சொல்லு. என்ன கண்ணா அப்படின்னா, இல்லை தற்பெருமையாக சொல்லு அப்படின்னு ஒன்று அர்ஜுன் கூப்பிட்டு சொன்னார். எப்போ 4 வார்த்தை தற்பெருமையாக சொன்னானா அப்போ அவன் செத்து போயிட்டான், விட்டுறான் அப்படின்ட்டு. அப்போ உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய மனதை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து எதுனா தற்பெருமை.
அப்படிப்பட்ட அந்த தற்பெருமையை எது விளைவிக்குதுன்னா இந்த மனம் எப்போனா புறப்பொருளை பற்றி. அப்போ இந்த மனம் இந்த தற்பெருமையை விடணும் அப்படின்னா இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவினால் பெறக்கூடிய ஞானம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆன்மா. அப்போ இந்த ஆன்மான்னு ஒவ்வொருக்கும் உள்ளே இருக்குது. அந்த ஆன்மாங்கிறத உன்னால் அழிக்கவும் முடியாது. ஏன்னா இவனுடைய பெருமையில் சொல்கிறான், அழிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். உன்னால் அழிக்கவும் முடியாது. யாராவது ஒருத்தர் என்னுடைய ஆன்மாவை அழிச்சிட்டான்னு சொன்னாலும் அது சாத்தியமும் கிடையாது. வானத்தில் பார்க்குறேன், மேகங்கள்லாம் கூடுது பிரியுது, கூடுது பிரியுது. மேகத்துக்கு பின்னாடி உள்ள வானத்தில் எதனா மாற்றம் வருமா? அப்படிதான் இந்த ஆன்மாக்குள்ள உள்ள பதிவுகள்லாம் கூடும் பிரியும், கூடும் பிரியும், விருத்திகள் வரும் வரும் வரும். மனம் இதையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ மனம் இதை பற்றாமல் அவற்றை விட்டு திறந்து போயிட்டே இருக்கணும். நல்லது வருதா ரசி, கெட்டது வருதா ரசி, எல்லாத்தையும் ரசி விட்டு பாதியாக பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதையும் நீ பிடிச்சிக்க கூடாது. வள்ளுவர் இதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லாமல் இருப்பாரா? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. ஐயா எனக்கு கோபம் வருது கெடுதலா அப்படின்னா, கோபம் வர்றது கெடுதல்லாம் கிடையாது. கோபத்தை ரொம்ப நேரம் இந்த உடம்புல சுமக்கிறது தான் கெடுதல். கோபமே வரக்கூடாது அப்படின்னா அவன் செயலே ஆற்றல்னு அர்த்தம். கோபத்தை பற்றி பிரச்சனை இல்லை, கோபம் வருது அதை பற்றி பிரச்சனை இல்லை. கோபம் எத்தனை வினாடி உடம்புல இருக்குன்றது தான் பிரச்சனை. அது ஒரு விருத்தி, அது உள்ளிருந்து வந்தது. கோபத்தை நீ உருவாக்கல. புறத்தில் உள்ள சூழலும் அகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஏற்கனவே பதிவுகளும் ஒன்றாக இணையும் போது இது தூண்டுது. ஏற்கனவே உள்ளிருந்து அது வெளில வருது. நீ என்ன பண்ணனா? வெளில போகிறதுக்கு அனுமதி. ஏன் அதை பிடிச்சிக்கிற? அப்போ கோபம் என்பது ஒரு விருத்தி எனக்குள்ளே வந்தது. அதை பார்த்தேன், உடனே வெளியில் போ. எவ்வளோ சீக்கிரம் ஒருத்தன் கோபத்தை இழக்கிறானோ அவ்வளோ நல்லவன். சார் எனக்கு கோபம் ஒரு வினாடி தான் இருக்கும், சுத்தமான ஆள். சார் எனக்கு கோபம் ஒரு மாதம் இருக்கும், ஆபத்தான ஆள். சார் நான் சாவர வரைக்கும் கோபத்தையே மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆள். அதுதான் வஞ்சம். நீடித்து நிலைநிறுத்தப்பட்ட கோபத்துக்கு பேர் வஞ்சம். அப்போ கணமேனும் நின்றார்களி கணத்தேனும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்றேன் நின்றார்களி. கணமேனும், அந்த கணம் ஒரு வினாடி இல்லை, அதோட கொஞ்ச நேரம் அவ்வளோதான் இருக்குமா. ஞானிகளுக்கு கோபம் வந்தால் உடனே மாறிடும். அப்போ நமக்கும் கோபம் வரும், உடனே மாறிடும். நமக்கு கவலை வரும், உடனே மாறிடும். நமக்கு எல்லாம் வரும், மாறிடணும். ஏன்னா இது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. உள்ளே இருக்க ஆன்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நீ யாரா அப்படின்னா மனம் நினச்சிட்டுனா இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் தானே மனம். அதனால் அதை விடுங்க. ஒரு போர்டு, அந்த போர்டில் போயிட்டு ஃப்ளவர் எழுதுறீங்க, அந்த போர்டுக்கு என்ன சுகமா? ஃப்ளவர் போட்டிங்க, நீங்கள் ரசிங்க, போர்டுக்கு என்ன இருக்குது? அந்த போர்டில் நெருப்பு போடுறீங்க, போர்டு எரிஞ்சிருமா? அப்போ இந்த போர்டு மாதிரி அதில் வெளிப்பட போகிற கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள்லாம் போர்டில் வெளிப்படுத்துகிற மாதிரி ஆன்மா உயிரினுடைய பதிவுகள் எல்லாம் வெளிப்படுத்துகின்ற இடம் மனம். அவ்வளோதான் மனதுக்கு வலிமை ஒழிய அதை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட அறிவு ஞானம் அர்ஜுனனுக்கு இல்லாதனால மனம் கலங்கி அப்படியே விடுறான். இப்போ அந்த சூழ்நிலையில் அகநோக்கு. அப்போ மனம் இது வரைக்கும் புறநோக்காக புறம்போக்காக இருந்தது, இனிமேல் அகநோக்காக அகம்போக்காக மாற்று. அப்போ அகத்துக்குள்ளே ஒன்று இருக்குது, அதை யாராலையும் அழிக்க முடியாது. அது போய் யாரையும் அழிக்காது. அதுக்கு என்ற மாற்றமும் கிடையாது. என்றும் எப்பொழுதும் போல் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்றாக நீ ஒருத்தனை பார்த்துட்டுனா நீ யாரையும் அழிக்க முடியாது, யாரும் உன்னையும் அழிக்க முடியாது. அப்போ ஆன்மா சாவதும் இல்லை, சாகடிக்கப்படுவதும் இல்லை. அப்போ ஆன்மா ஒருத்தரை அழிச்சதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒருத்தர் இந்த ஆன்மாவை அழிச்சிட்டாருன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இதை பற்றி தெளிவு இல்லை. காரணம் என்னன்னா, இந்த மனதால் வரக்கூடிய கண்மம், ஆணவம், மாயை இவற்றில் மயங்கி இதெல்லாம் இந்த உடம்பு தான் மனம், இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறான். அதை தாண்டி உடம்பே நீ இல்லை, ஏன் மனமே நீ இல்லை. அப்போ மனதுக்கு மூலமாக ஒன்று இருக்குது, அதன் வழியாக செயல்படக்கூடிய ஒரு கருவி தான் இந்த மனம். அதை தான் பின்னாடியும் சொல்ல போகிறார். அப்போ மனம் என்பது ஆன்மா அறிவிலிருந்து வெளிவரக்கூடிய பதிவுகளையும் விருத்திகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு டூல், ஒரு பிளாக் போர்டு, அவ்வளோதான். அதையே நீ கவலைப்படுற, நீ வெளிப்படுத்து. கோபம் வந்ததா ஒரு வினாடி விட்டுரு, அதையே நீ பிடிக்கிற போட்டோம். மகிழ்ச்சி வந்ததா அனுபவி அவ்வளோதான், அது போட்டோம். அப்போ எல்லா விருத்திகளும் கடந்து போக வேண்டியது தான். ஒரு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளிராதல் வேறு. இயற்கை ரெண்டு நிலையாக தான் இருக்கும். நீ இதையும் புரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல, ஆனால் இதையும் புரிஞ்சுக்கணும்ல. புறத்தை ஆளுவதற்கு புறத்தை புரிஞ்சு கொண்டால் அகத்தை ஆளுவதற்கு அகத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு நீங்கள் கார் ஓட்ட தெரியும், கார் ஓட்டுவதற்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுக்கிறது புறத்தை அறிந்து கொள்ளுதல். கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ண தெரியணும்ல. அப்போ காருடைய ரிப்பேர் பண்ணக்கூடிய அகத்தை தெரியலன்னா என்ன ஆகும்? அப்போ கார் ஓட்டுறது மட்டும் கற்றுக்கிட்டேன் சார், அது புறம்போக்குதல்.
கார் ரிப்பேர் ஆனால் அதை ரிப்பேர் பண்ண எனக்கு தெரியும் சார், அகம்போக்குதல். அப்போ மனம் வெளிப்படுகின்ற இடத்தை கற்றுக்கொண்ட நீ மனம் ஒடுங்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது, அந்த என்ஜினுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் தெரியணும்ல, தெரிஞ்சவனுக்கு வண்டி எங்கே நின்னாலும் நகர்த்துவான் சார், வண்டியை சரியாக ஓட்டுவான், நின்னாலும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவான். அப்படிப்பட்ட அகத்தையும் என்ஜினுடைய அகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு புறத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் முழுமையான கல்வி. வெறும் கார் ஓட்டுறது மட்டும் கற்றுக்கிட்ட நாம காருக்கு உள்ள இருக்கக்கூடிய என்ஜினையும் அவற்றின் பற்றிய சூட்சுமையும் தெரிந்து கொள்வது போல இந்த உயர்ந்த மனதையும் மனதின் மூலமான அறிவையும் அறிவின் மூலமான ஞானமான ஆன்மாவையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாவா? அதாங்க சாங்கியோகம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.